இந்த ஆடு தலைய பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சோ இன்னைக்கு உக்கடம்ல லொகேட் ஆயிருக்க பர்ஷியன் குரேஷி மந்திக்கு தான் ஒரு ஜோட் விட்டேன். இங்க ரொம்ப ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இந்த கோட்டோட ஹெட் தான். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இத விரும்பி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இத நீங்க மெயின் டிஷ்ஷாவும் வாங்கலாம், இல்ல மந்திக்கு சைடு டிஷ்ஷாவும் வாங்கிக்கலாம். அப்புறம் இவங்க கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் மந்திஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைப்க்கும் டிஃபரெண்ட் ரைஸ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இங்க பீஃபும் அவைலபிளுங்க. ஃபைனலா இவங்க கிட்ட குனாஃபா இருக்குன்னு தெரிஞ்சு சீஸ் குனாஃபா தான் வாங்கியிருந்தேன். என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. லாஸ்டா ஒரு மஸ்டர்ட் ட்ரையான மசாலா டீ குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். சோ உங்களுக்கு கோட் ஹெட் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய். நம்ம கோயம்புத்தூர்ல மந்தி எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி இனிமேல் இதுதான்டா ட்ரெண்ட்னு சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் போத்தனூர்ல இருக்கிற சமர்கண்டி ரெஸ்டாரண்ட். உள்ள கால் எடுத்து வச்சதும் நாங்க ஸ்டார்டர்ஸ்ல நல்லி பர்ரா சொல்லிட்டோம். இத பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்ல, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் முன்ன சொன்ன மெகா மாசான ஐட்டம் இதாங்க. சமர்கண்டி தால் 4 பேர் சேர்ந்து வெளுத்து கட்டலாம். இதுல உங்களுக்கு தந்தூரியான் டிக்கால 3 வெரைட்டி வந்து கூடவே 2 கிரேவி கொடுப்பாங்க. சிக்கன் இல்லைன்னா வெஜ்ஜும் வாங்கிக்கலாம். பிரெட்ஸ்ல நான் ஆர் குல்ச்சா அன்லிமிட்டட். முக்கியமா மந்தி ரைஸ் ஆர் புலாவ் ரைஸ் மூக்கு முட்டை அன்லிமிட்டடா வாங்கிக்கலாம். பத்தாததுக்கு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கும் வந்துடும். இதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்படி பிரிச்சு சாப்பிடுவீங்களோ சாப்பிட்டு தீத்தே ஆகணும். டேஸ்ட் எல்லாம் குறைய சொல்ல முடியாது, ஒவ்வொன்னும் பார்த்து பக்குவமா செஞ்சிருப்பாங்க. அதை விட மரண மாசானது சிக்கன் கீமா ரைஸ் பிளாட்டர். கடவுளை என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இந்த ரைஸ்குள்ள ஒரு அற்புதமான மேட்டரான கீமா ஸ்டஃபிங்க பதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல காஷ்மீரி சிக்கனை தூக்கலா போட்டு கொடுப்பாங்க. 3 பேர் சேர்ந்து வெளுத்து கட்டுங்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு சமர்கண்டி ஸ்பெஷல் குல்ஃபிடா வாங்கி ஒரு அடி அடிங்க. கிரிட்டுன்னு இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர்ல 70 ரூபாய்க்குலாம் நான்வெஜ் பில் காம்போ தராங்கன்னு சொல்லிட்டு நாங்க போன ஸ்பாட் தான் கோயம்புத்தூர் காந்தி பார்க்ல இருக்கிற 7 பிரியாணி. இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 70 ரூபாய் ஸ்டார்ட் ஆகி 199 ரூபாய் முடி காம்போ கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட என்ன ட்ரை பண்ணியிருந்தேன் பாத்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு ஒரு தரமான காம்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுல என்னென்ன கொடுத்திருந்தாங்க பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், இது கூட பாத்தீங்கன்னா மீன் வறுவலும் கொடுத்திருந்தாங்க. அது இல்லாம ஒயிட் ரைஸ், ஆம்லேட், சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, ரசமும் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் பக்காவா இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் அந்த ரசமும் ஊத்தி சாப்பிட்டு பார்த்தேன், வேற லெவல்ல இருந்துச்சு. அது இல்லாம இவங்கள்ட்ட 160 ருபீஸ்ல ஒரு தரமான காம்போ இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பாயில்ட் எக் வந்துடும், பெப்பர் சிக்கன், ஒரு சில்லி சிக்கன் வாங்கிக்கலாம். நீங்களும் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. என் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். 100 ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு கறி விருந்து ஸ்பாட்டை பத்தி தாங்க சொல்ல போறேன். மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா வீரகேரளம் டு வடவழி போற வழியில ரைட் சைட்லயே இருக்கிற கோவை கறி விருந்துல தாங்க. நல்ல சூடா குடுக்குற இவங்க சாப்பாடு கூட சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன், ரத்த பொரியல், ஒரு முட்டை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு, அதுவும் அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக சிக்கன் தண்ணி குழம்பு, ரசம், மோர் எல்லாமே வந்துருங்க. டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைய சொல்லக்கூடாதுங்க. 100 ருபீஸ்க்கு இவ்வளவும் கொடுக்கறதே ரொம்ப பெரிய விஷயம். இங்க வந்து சாப்பிடறவங்க மட்டும் இல்லாம பார்சலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நல்ல கறி விருந்து சாப்பிடுறதுக்கு பெஸ்டான ஸ்பாட்டுங்க. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. வாட் இஸ் திஸ்?